போட்டு அது என்கிரிப்ட் பண்ணும். இப்ப 4 கேரக்டர் நீங்க பாஸ்வேர்ட் வச்சாலும் அதோட அவுட்புட் இவ்வளவு பெருசா இருக்கும். ஓகேவா? சோ அப்போ நீங்க நிறைய கேரக்டர் கொடுக்குறப்ப எவ்வளவு கேரக்டர் அவுட்புட் வரும்னு பாருங்க. அப்ப ஈஸியா நம்ம டேட்டா பேஸை ஹைஜாக் பண்ண முடியும். சோ பாஸ்வேர்ட் ஃபில்லே எப்பவுமே இம்பாக்ட் அதிகம். ஓகேவா? இமெயில் ஒரு வாட்டி ஒரு இமெயில நம்ம கிரியேட் பண்ணிட்டாக்கா அந்த மாதிரி நம்ம பல இமெயில் வச்சு நம்ம வந்து ஹைஜாக் லைக் லூப் பண்றப்போ நிறைய இமெயில் வந்து அங்கே சேவ் ஆகினே இருக்கும். ஸோ வந்து நிறைய இடத்துக்கு அவங்க மெயில் ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ற மாதிரியும் வரும். ரெண்டாவது அது சென்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க டேட்டா பேஸை கம்ப்ளீட்டா ஹைஜாக் ஆயிடும். ஓகேவா? ஸோ 2 இம்பாக்ட் வரும் இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? இது எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்கலாம். எனக்கு ஒரு வாட்டி கேட்டாங்க இது எப்படி செக்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கேட்டாங்க. ஸோ அதனால நான் பேசிக் சின்டெக்ஸ் வந்து நான் கொடுத்தேன். மேபி இந்த சின்டெக்ஸ் தப்பா இருக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் சின்டெக்ஸ் தான் கொடுத்தேன். இப்போ டேட்டான்ற ஒரு வேரியபிள்குள்ள போஸ்ட் பேராமீட்டர் இமெயிலுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரிங் லென்த் என்ன ஸ்ட்ரிங் லென்த். ஓகேவா? அது 60க்கு லைக் எப்படி சொல்றது லைக் 60க்குள்ள இருக்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு நான்